மேடம் நெப்போலியன் ஒரு சேயிங் சொன்னாங்க. நான் நெப்போலியன் ஒரு கதை சொன்னேன். நெப்போலியன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லாஸ் ஆகி உட்கார்ந்துருந்தப்ப அவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்கிட்ட சோல்ஜர்ஸ் இல்லை, என்கிட்ட யாரும் இல்லை, நான் எப்படி இந்த வாரெல்லாம் ஜெயிக்க போறேன். வார்க்கும் பேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லைஃப்ல நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயம், பசங்க கூட போற சண்டை, பசங்க நம்ம கூட போற சண்டை, அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க சண்டை, ரேஷன் கடை சண்டை, இதெல்லாம் வந்து பேட்டர்ஸ், சின்ன சின்ன பேட்டர்ஸ். வாருக்கு தெரியுமா, எண்ட் ஆஃப் த டே நம்ம பசங்க லண்டன்ல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, மருமகன் நல்ல பொருளாக வந்துட்டான், நல்ல குழந்தையா வந்துட்டான் அப்படின்ட்டு கண்மூடுற டைம்ல ஒரு சந்தோஷமான ஒரு கண்மூடம் வந்துருக்கும். அந்த கண்மூடம் தான் அந்த வாரோட வின். லைஃப் ஃபுல்லா பண்ண பேட்ல கடைசியான வாரில் வின் பண்றது அப்படின்னு. அப்படிப்பட்ட வாருக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நீ வாரை வின் பண்ண முடிவு பண்ணிட்ட. ஒரு லயன் ஒரு 50 ஃபாக்ஸை லீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைன் 50 ஃபாக்ஸை லீட் பண்ணுனா அந்த 50 ஃபாக்ஸும் தன்னை லைனாவே நினைச்சுக்கணும். சொல்றது 50 லைன் வந்து 50 ஃபாக்ஸும் தன்னை லைனா நினைச்சுக்கிட்டு லைனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்கு ஃபைட் பண்ணுவான். 50 லைனை ஒரே ஒரு ஃபாக்ஸ் லீட் பண்ணுச்சுன்னா 50 லைனும் அந்த ஃபாக்ஸோட நேச்சர் எடுத்துக்கிட்டு ஃபாக்ஸை நினைத்து பேக்ல போட்டுரும். Now the leader is very important. இவ்வளோ நேரம் சாந்தி படம் பேசுறது நீங்க பார்த்துருப்பீங்க. A pain and a fire to fight life. கரெக்டா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் அண்ட் பவர் ஃபயர் டு ஃபைட் லைஃப். என்னன்னா நாங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்போம். எப்போ போனாலும் எங்களுக்கு டீ காப்பி கொடு, இல்லைன்னா எங்களுக்கு மேடம் சொல்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் லைன்ல நிக்க வைங்க, நாங்க வந்து எல்லாரும் வாங்க 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 கூப்பிடுறது, பொக்கே கொடுக்குறதுக்கு, ஷால் வச்சுக்கிறதுக்கு, இது மாதிரி நாங்க என்ன பல்லாக்கெல்லாம் தூக்கிட்டே எவ்வளோ நாள் ரொம்ப முடிவு பண்ணி நீங்க எல்லாரும் பல்லாக்கு ஏறணும் முடிவு பண்ணிக்கல. அன்னைக்கே நீங்க எல்லாரும் ஜெயிச்சிங்க. ஒரு மிகப்பெரிய அப்ளாட் உங்களுக்கு நீங்க கொடுத்து விடுது. பல்லாக்க நீங்க பாடி பில்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டேஜில் ஏறி பாடி ஃபிட்னஸ் அப்படிலாம் காமிச்சு பாடி ஃபிட்னஸ் பண்ணல எனி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மேலே நிற்க வச்சு நமக்கு அவங்க புல்லு கொடுக்கும் போதோ இல்லை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும் போதோ கீழே இருக்கவங்களாம் பார்ப்போம் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற சக்ஸஸ் பண்ண அத்தனை பேருக்கு இங்கே உட்காந்துருக்க மேடையில் உட்காந்துருக்காங்க அத்தனை சக்ஸஸ் பண்ணவங்களுக்கும் கீழே உட்காந்துருக்கு உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இங்கே இருக்க சக்ஸஸ் பண்ண எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான விஷயம் தெரியுமா? இந்த பிரதர் வந்து எல்லாரையும் சொல்றேன், எல்லாரும் காமனான விஷயம் என்ன தெரியுமா? பெயின். வித்தவுட் பெயின் there is no success at all. யார் வேணாலும் தெரியுங்க, ஒரு 2 நிமிஷம் நீங்க கூட்டு போய் தூரம் போயிட்டு அப்பா எப்படிப்பா லைஃப் இருக்குன்னு தோலை நீங்க உங்களோட சேட்னஸோட தொட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் நல்லது. ஏன்னா எல்லாரும் பெயினை என்ஜோர் பண்ணி தான் சக்சஸ் எடுத்துருவாங்க. அப்ப அந்த சக்சஸ் எப்படிப்பட்ட சக்சஸா இருக்கும்? பெயின் என்ஜோர் பண்ண சக்சஸ். நான் தான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளா. நாங்க வந்து என்ன சொல்றது, லா பேசும்போது சொல்லுவோம் லா இஸ் நத்திங். நாங்க லா என்ன சொல்லுவோம், லா இஸ் நத்திங் பட் பிராக்டிஸ் ஆஃப் பீப்புள் தான். மக்கள் என்ன பிராக்டிஸ் பண்ணாங்களோ அதை தான் சட்டமாகணும். சட்டம் ஒன்று புதுசா ஒன்றும் இல்லை. ரெகுலேஷன் டு ரெகுலேட் பீப்புள் இஸ் கால்ட் அஸ் லா. ஒரு ரெகுலேட் பண்ணி எல்லாரும் டிசிப்ளினா வச்சுக்கணும். மேடம் வந்து எனக்கு சொன்னாங்க, மேடம் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தது இந்த கார்டில் பார்த்தது எனக்கு ரொம்ப சொன்னா, கற்றறிந்தவர்களுக்கு இடையே என் பேரும் இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொல்றது புரியுது, கற்றறிந்தவர்களுக்கு இடையே என் பேர் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இருக்கும், பட் நாட் டு சே பேட் அபௌட் இட். பட் திஸ் இஸ் மோர் ஆர்டர். இந்த இன்விடேஷன்ல இன்னொரு பெரிய விஷயம்னா எங்க கல்யாண பத்திரிக்கை அப்புறம் 80,000 போராடி பெரிய காட்சி செஞ்சாங்க. This is one big pride. எனக்கு உண்மையாவே என்னன்னா என்னோட 25வது வருஷத்துக்கு அப்புறம் என் வைஃபோட மேரேஜ் ஷேர் பண்ணதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது, என் பேச்சை எப்பயுமே நான் பேசுறேன்னு மட்டுமே கேள்விப்பட்ட என் பொண்ணு என் பேச்சை பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, மூணாவது தேங்க்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஐ எம் கெட்டிங் a nostalgic feeling of my mother. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எப்பயும் மேடம் சொல்றேன், எப்பயுமே கதை சொல்லி தான் முடிக்கிற பழக்கம். ஒரு ஊர்ல வந்து ரொம்ப குளிர் வந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்க முள்ளமண்டைலாம் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு. படிச்சிருக்கீங்க. நான் வந்து 1000 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற புக்ல இது படித்தேன். நான் 1000 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்ற புக்ல இந்த கதையை படித்தேன். அப்போ வந்து என் ஒய்ஃப் லா படிச்சிருக்காங்க.
அப்போ என் பொண்ணை வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு அவளை தூக்க வச்சுட்டு எனக்கு ஏதாவது போர் அடிக்குதுன்னா ஏதாவது படிக்கணும் கேப் போவாங்க. அந்த புக்கில் படிச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதை நீங்கள் நெட்லேயே தேடி பார்க்கலாம். எனக்கு முடியல. ஏன்னா நான் ஒரு ஊர் பயங்கரமான குளிர் வந்துருச்சு. குளிர் வந்ததும் அங்கே இருக்க முழு மண்டிகளாக வந்து குளிர் தாங்க முடியாமல் எல்லா முழு மண்டிகளும் முடிவு பண்ணுறோம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்ட நம்ம வாழ்வோட உஷ்ணத்தில் நம்ம எல்லாரும் நல்லா வாழ்ந்துருவோம், நம்ம உயிர் பிழைச்சிருவோம் அடுத்த நாள் காலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முழு மண்டியும் ஒன்றா சேர்த்து எல்லா முழு மண்டியும் சேரும்போது 2 முழு மண்டி கடைசியில் வர முழு மண்டி பாருங்க. இவங்க எல்லாரும் சேரும்போது முள்ளு முள்ளோட ஒரு முள்ளு உண்ணாத முள்ளு மண்டி மாதிரி குத்தி குத்தி எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ரத்தம் முடியாது. அந்த 2 முள்ளு மண்டி மட்டும் தூரத்தில் ஐயோ இவ்வளோ ரிஸ்க் வர நம்ம எங்கேயாவது ஷெல்டர் ஒழுங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது போய் ஷெல்டர் கீழே ஒழுங்கு. அடுத்த நாள் காலையில் பனியெல்லாம் நீங்கிச்சு. நீங்கினோட எல்லா முழு மட்டும் பிரியும். குத்துனதோட எடுக்கும் போது இன்னும் வலியும். வாழ்க்கையோட தத்துவமாக தான் குத்துனதோட அதை ரெக்டிஃபை பண்ணும்போது வலியா இருக்கும். இன்னைய வரைக்கும் நல்லா யோசிப்பாரு. அடிப்பட்டதோட அடிப்பட்ட தழுப்பை தழும்போது தான் ரொம்ப ரொம்ப சுலமா இருக்கும். அது மாதிரி வலிக்கும் அப்பதான் செய்யும். அது மாதிரி அந்த முள்ளமண்டிகள் பிரியும் போது ஒவ்வொன்றும் ஒருவரோட பாடியில் இருக்க ஸ்கின்னியும் அதிகரிச்சு இன்னும் அதிகமா ரத்தம் வந்துச்சு. எல்லாரும் ஐயோ அம்மா இருந்து கத்துற மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க. எல்லாம் பிரிஞ்சு நிற்கும் போது ஐயோ நம்ம கூட வந்த 2 பேர் இருந்தாங்களே அவங்க 2 பேரும் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த 2 பேரும் ஷெல்டர் இருக்கீங்க குளிர் அப்படியே இருந்தாங்க. The moral of the story, unity always comes with faith. Unity always comes with ruptures. Unity always comes with lot of disagreements. United இருந்தீங்கன்னா எண்ட்ல நீங்க சக்சீட் ஆறீங்களோ இல்லையோ சர்வைவ் ஆகும். Most important thing to exist is more important than conquering. அப்படி ஒரு செய்யுங்க. எக்ஸிஸ்ட் ஆகும். எல்லாரும் முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகும். மெட்டீரியல் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம disposable glasses கிடையாது. We are people with all souls and love. Let us be loved and let us love all. Thank you.